அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8 2013 என்டையர் இயரில் கேட்ட மொத்த கொஷினோட கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 எடுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்ட் 2 போடுறேன். பார்ட் 1 வீடியோவுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் யார்? தமிழ்நாடு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். இந்திய அளவில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிஆர் அம்பேத்கர் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து கூற்று பாருங்கள். பாலை நிலமானது குடியிருக்க தகுந்த நிலப்பரப்பு தான். காரணம், பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தன. ஸோ காரணம் வந்து தவறானது. ஓகேங்களா? ஏன்னா பாலை நில மக்கள் விலங்குகளை எங்கே வளர்க்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் சரி, ஆர் வந்து தவறானது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீதி கட்சியை பொறுத்த மட்டில் எந்த கூற்றெல்லாம் சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவிற்கு கொண்டு வர முற்பட்டது, கரெக்டு. பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகையில் தொடக்க கல்வியை நீட்டித்தது, கரெக்டு. சிறு தொழில்களுக்கு கடன் வழங்கியது கிடையாது. முஸ்லீம்களுக்கு தனி ஒதுக்கீட்டை கூறியது. ஸோ இது ரெண்டுமே கிடையாது. ஸோ 1, 2 மட்டும் தான் சரியானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அணுவை துளைத்து ஏழ்கடலை புகுட்டி குறுக திரித்த குரல் என பாடியவர் யார் அப்படின்னா ஔவையார். ஸோ எதை பற்றி பாடிருப்பாங்க? இதை திருக்குறளை பற்றி தான் பாடிருப்பாங்க. கீழ்காணும் கூற்றுகளில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் ஒரு செய்தி தவறாக குறிப்பிட்டுள்ளதை எழுதுக. ஓகேங்களா? ஸோ குமரகுருபரர் தனது பாடலில் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என்று திருமாலிசை ஆழ்வாரை புகழ்ந்தார். ஸோ திருமாலிசை ஆழ்வார் என்னன்னு சொல்லி புகழ்கிறாங்க? பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே அப்படின்னு சொல்லி யார் புகழ்கிறாங்க? குமரகுருபரர் வந்து புகழ்கிறார். அடுத்து வந்து நம்மாழ்வார் சடம் எனும் வாயுவை சினந்து அடக்கியமையால் சடகோபர் என அழைக்கப்படுகிறார். ஸோ நம்மாழ்வார் வந்து வேறு பெயர் என்னது? சடகோபர். சடகோபர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நம்மாழ்வார். ஓகே. குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மேல் கண்ணி நுண் சிறு தாம்பு எனும் பாடலை பாடியுள்ளார். ஸோ இது மட்டும்தான் தவறானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பெரியாழ்வார் பட்டர் பிரான் என அழைக்கப்படுகிறார். ஸோ அப்போ பட்டர் பிரான் என்று அழைக்கப்படுபவர் யார்? பெரியாழ்வார். சடகோபர் என்று அழைக்கப்படுபவர் நம்மாழ்வார். ஓகேங்களா? ஸோ திருமாலிசை ஆழ்வார் என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க? பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே அப்படின்னு சொல்லிட்டு யார் பாடலில் பாடுறாரு? குமரகுருபரர் வந்து திருமாலிசை ஆழ்வாரை பற்றி பாடுறாரு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அப்படின்றதான் சரியானது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வலியுறுத்தல் அதாவது என்ன சொல்கிறாங்க? வேலு நாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க், இந்தியாவுடைய ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுபவர் யார்? வேலு நாச்சியார். அவர் மிகச்சிறந்த வீரமிக்கவராக ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போரிட்டார். ரைட்டு, ரெண்டுமே ரைட்டு தான். ஓகேங்களா? ஸோ அதற்கான சரியான விளக்கமும் அதுதான். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்? வேலு நாச்சியார். ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் நீதி இலக்கியம் எனும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா காதா திருநாவுக்கரசு. திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் நூலை எழுதியவர் யார்? திருநாவுக்கரசு. அதுக்காக என்ன பரிசு வாங்க? சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்கார். ஓகே. சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலை ஆகும் கூற்று. ஓகேங்களா? சரியானது தான். காரணம், பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியது. ஸோ ரெண்டுமே வந்து சரியானது தான். ஓகேங்களா? மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவினுடைய சரியான விளக்கமாகும். அடுத்து ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெருவாயில் முள்ளியார். அடுத்து பிள்ளை தமிழ் பருவங்களில் அம்மனை பருவத்திற்குரிய காலம் எது அப்படின்னா 19, 20. ஓகேங்களா? ஸோ முன்னாடி வந்து பருவங்களை பற்றி கேட்டிருந்தாங்க, நான் பொருந்தாதது எது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இப்போ அந்த பருவத்திற்குரிய காலம் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? டேஸ் மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார். யார் மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார்? கல்விக்காக போராடினார். ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார் அப்படின்னா லீலாவதி. இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னே தெரியல. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். எல்லாருமே வந்து எடுத்தோடனே யார் போட்டிருப்பாங்க? முத்துலட்சுமி ரெட்டி தான் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அதையும் தாண்டி கொஞ்சம் யோசிச்சா ரமாபாய் ராணடே அப்படின்றவங்க என்ன போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் என்னது? ஆர் லீலாவதி அப்படின்றவங்க. அடுத்தது தேசின் காசக்குடி செப்பேடுகளில்
அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. நந்திவர்மன். ஸோ நந்திவர்மனுடைய எந்த செப்பேடுகளில் அபராதங்களை பற்றி குறிப்புகள் காணப்படுகிறதுனா காசக்குடி செப்பேடு. காசக்குடி செப்பேடு எதை பற்றி குறிப்பிடுகிறதுனா அபராதங்களை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ நந்திவர்மன் அப்படின்றவர் வந்து பல்லவ மன்னன். சோழர் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது தவறானது. அதே பல்லவர் காலம் விமானங்களுக்கு சிறப்பு பெயர் பெற்றது. அப்படியே ரெண்டையும் மாற்றி கொடுத்துறாங்க. பல்லவர் காலம் வந்து பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது, சோழர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றது. அதுக்கப்புறம் செப்பு சிலைகளுக்கு பெயர் பெற்றது. சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர் யார் அப்படின்னா பாண்டித்துறை ஹாஜி பக்கீர் அப்படின்றவங்க. ஓகேங்களா. இதில் வந்து பாண்டித்துறையார் தான் வந்து இந்த சுதேசி நீராவி கப்பல் கழகத்துடைய தலைவராக இருந்திருப்பார். வஉசி அவர்கள் வந்து அதனுடைய செயலாளராக இருந்திருப்பார். ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலேட்டடாக குரூப் 4 என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அந்த பங்கோடைய மொத்த விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 10 லட்சம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. 1906 அக்டோபர் 16 2 கப்பல்களை வந்து வாங்கியிருப்பார். அந்த கப்பல்களுடைய பெயர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது எங்கே வந்து விட்டாங்க, அதாவது வெள்ளோட்டம் பார்க்கறதுக்காக வஉசி அவர்கள் விட்டுருப்பாங்க இல்லைங்களா, அதை பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4மே சரியாக தான் பொறிச்சிருக்காங்க. மேஜர் பானர்மேன் அப்படின்றவங்க பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையிடுறாரு. கார்னல் அக்னியூ மற்றும் இன்சும் மருது சகோதரர்கள். ஸோ கார்னல் அக்னியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலூர் கழகத்துக்கும் வருவார். ஓகேங்களா. கார்னல் ஹெரான் அப்படின்றவர் புலித்தேவர். தலைமை தளபதி சார்ஜ் கிடாக் அப்படின்றவர் வேலூர் கழகத்தில் சம்மந்தப்பட்டவராக இருப்பார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சுதேசி நீராவி கப்பலின் பங்கு ஆகிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகளை விற்க முயன்றார். ரெண்டுமே ரைட்டானது தான். ஆனால் ஏவிற்கான விளக்கம் வந்து அது கிடையாது. ஓகேங்களா. அதாவது சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு என்ன நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி, அதாவது ஆசிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செஞ்சுருப்பார். ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவங்க யாருமே வாங்க முடியாது அந்த பங்குகளை. அதுக்கு உதவிகரமாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அரவிந்த் கோஷ். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? அரங்கின்றி வட்டாடுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? அரங்கின்றி வட்டாடுதல். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இக்குறள்களில் காய் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா கடுஞ்சொல். அடுத்து வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யார் அப்படின்னா உண்மையை பேசுபவர் எனது உள்ளத்தார் மனங்களில் வாழ்பவர். அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். இனிய சொல் கூறுபவர், அழகிய உருவம் உடையவர், பிறர் சொற்கேட்டு நடப்பவர். ஸோ இது 2 வரதுக்கான வாய்ப்படுது. ஆனால் இது 2 எதுன்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஷன் வரும். ஆனால் உண்மையை பேசுபவர் தான் எனது உலகத்தார் மனங்களில் வாழ்பவர். களவினால் உண்டாகும் பொருட்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அளவு இருந்தும் ஆவது போல கெடும். ஓகேங்களா. பெருகி வர மாதிரியே தெரியும், ஆனால் வந்து கெடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம். அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? புரளவிடல். அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? புரளவிடல். அடுத்தது பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? பற்றற்ற நிலை. பிறப்பறுக்கும் தன்மையுடையவராக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்னா பற்றற்ற நிலையை பற்றி குறிப்பிடுகிறார். புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவியிருந்த இடம் எது அப்படின்னா பையம்பள்ளி அப்படின்றது இங்கே வேலூர் மாவட்டம். ஓகேங்களா. அங்கே தான் புதிய கற்கால பயன்பாட்டு நிலவியதற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கும். ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம் என்னது? மனோன்மணியம். ஸோ இந்த மனோன்மணியம் அப்புறமேட்டு வஉசி இவங்களை பார்த்தீங்கன்னா திரும்ப கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ரகசிய வழி அப்படின்றத வந்து ஒரு ஆங்கிலேய பிரபு வந்து எழுதியிருப்பார். அதை தழுவி இயற்றப்பட்ட நாடக நூல் தான் என்னது? மனோன்மணியம். சிவகிரி கோட்டையை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது. ஓகேங்களா. ஸோ சிவகிரி கோட்டையை தாக்குறதுக்கு யார் போயிருப்பா?
இவர் பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து நம்ம தலை யார் வீரபாண்டிய கட்டபொம்மன் போயிருப்பார். ஓகேங்களா. ஸோ அதை தாக்கிறதுக்காக போவார். ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்களுக்கு சிவகிரி கோட்டை வந்து ரொம்ப விசுவாசமாக இருந்ததுனால ஆங்கிலேயர்கள் நேரடியாக வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்மக்கிட்ட மோதுறாரு அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணிவிடுவார், போர் புரிஞ்சு வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போட்டுருவாங்க. தவறான கூற்றினை தேர்வு செய்க. வேலுநாச்சியார் ராமநாதபுர அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பக்கோடா எனப்பட்டது. மருது சகோதரர்கள் 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம் பேரறிக்கையை வெளியிட்டனர். 1801 மருது சகோதரர்கள் உள்ளே சின்ன மருது தான் அதை வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா. 1761 மே 16ஆம் நாளில் பூலித்தேவரின் முக்கியமான 3 கோட்டையான நெற்கட்டும் செவல், ராமநாதபுரம், சாத்தூர் மருது சகோதரர்கள் வசமாயின. ஸோ இது எல்லாமே ரைட்டு. 1761 மே 16ஆம் நாள் புலித்தேவர் முக்கியமான 3 கோட்டையான நெற்கட்டும் செவல், ராமநாதபுரம், சாத்தூர் வந்து யாருடைய வசமாக இருக்கும், ஆங்கிலேயர்களுடைய வசமாக இருந்திருக்கும், மருது சகோதரர்களுடைய வசமாக இருந்திருக்காது. வடலூரில் சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். எங்கே ஏற்படுத்தினா வடலூர் சத்திய தர்மசாலை. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் 1924ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது என்னது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், பணியாளர் தேர்வு வாரியம். ஓகேங்களா. அதுக்கு மேலே பாருங்களேன், பணியாளர் தேர்வு ஆணையம், பொதுப்பணி ஆணையம், மாநில பணியாளர் ஆளெடுப்பு வாரியம் அப்படி கிடையாது. ஸோ அதாவது நீதி கட்சி 1924 என்ன பண்ணிருப்பாங்க, பணியாளர் தேர்வு வாரியத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி ஆங்கிலேய அரசு 1929 இந்திய அளவில் என்ன பண்ணிருப்பாங்க, இப்போ வந்து நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் நடக்குதுல்ல, அந்த யூபிஎஸ்சியை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து தேவதாசி முறையை பற்றி சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. இந்த நடைமுறை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி தன்னை அர்ப்பணித்து கொண்டார். ரைட்டு. அவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். ரைட்டு. 1945 மசோதா முன்மொழிந்தார். 1945 என்ன பண்ணிருப்பாங்க, அப்போ தான் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த ஆண்டு இதை வந்து முத்துலட்சுமி வந்து முன்மொழிந்தார் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 1921 அந்த டைமில் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 26 21 சரியான ஞாபகம் இல்லை. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்து விதவை மறுமண சட்டம் 1956. இது இயரை கூட சம்டைம்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்க, விதவை மறுமணம் அனுமதிக்கப்படுகிறது, அது மட்டும் தான் ரைட்டு. ஹோபிலா மடம் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது, ஹோபிலா மடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் உருவாக்கப்பட்டது. பின்வருவனவற்றுள் அரிக்காமேடு அகழ்வாய்வினை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா மார்ட்டிமர் வீலர். அரிக்காமேடு எங்கே இருக்குது, இது வந்து பாண்டிச்சேரியில் வந்து அரிக்காமேடு இருக்குது. அங்கே வந்து மார்ட்டிமர் வீலர் என்ன பண்ணிருக்காரு, அகழாய்வை மேற்கொண்டிருக்காரு. அடுத்து சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் யார், பாண்டியர்கள். சுதேசி கப்பல் நிறுவனம் வஉசி சிதம்பரம் நிறுவிய ஆண்டு பார்த்தீங்களா. சுதேசியில் வந்து எப்படி திரும்ப ரிப்பீட்டடாக கொஸ்டின் வருதுன்னா 1906 அக்டோபர் 16 நிறுவியிருந்திருப்பார். பெரியார் ஈவே ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938. கீழ்கண்டவற்றுள் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது அப்படின்னா நீதி தேவன் மயக்கம் அப்படின்ற நாடகத்தை அவர் எழுதியிருப்பார். நீதி தேவன் மயக்கம். ஈவேரா ராமசாமி பெரியாரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலக்கினார். ஏன் ஈவே ராமசாமி பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார் அப்படின்னா காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் தனியாக உணவு பந்தியிடப்பட்டது. இதை பற்றி நேற்று வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 1924 இது நடக்கும், 25 வந்து வெளியேற்றுவது, 26 சுயராஜ்ய கட்சி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிப்பார். திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்தியது எதனை அப்படின்னா நட்பு. திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்தியது எதை பற்றி வலியுறுத்தியிருக்கார், நட்பை பற்றி வலியுறுத்தியிருப்பார். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றறிந்தாலும் எதனை போல கருதப்படுவார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார், கல்லாதவர். அவ்வளோ ஓகேங்களா. உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றறிந்தாலும் எதனை போல கருதப்படுவார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார், கல்லாதவர். ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாலும் இரண்டும் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா எது, நாலடியார், 2 திருக்குறள். காமம் வெகுளி மயக்கம் இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பம் வராது என வள்ளுவர் குறிப்பிடார், பிறவி துன்பம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா
நான் இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா பிறவி துன்பம் வராத இருக்க எந்த குற்றங்களை செய்யக்கூடாது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா காமம், வெகுளி, மயக்கம் இவை 3ம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எந்த துன்பம் வராது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? பிறவி துன்பம் வராது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யாவர்? ஜெயகாந்தன், அகிலன். ஞானபீட விருது பெற்றவங்க 2 பேர், ஜெயகாந்தன் மற்றும் அகிலன். சைவ சமயக்குறவர் 4 என போற்றப்படுவோர் யார்? சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். பாடான் திணை எனும் ஒரே திணையை மட்டும் கொண்ட பாடப்பட்ட பனுவல் நூல் பதிற்றுப்பத்து. நேற்று என்னென்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, முன்னாடி கொஸ்டின் பாருங்கள், பனுவல் நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பதிற்றுப்பத்து. இது பாடான் திணை என ஒரே திணையை மட்டும் கொண்டுள்ள பாடப்பட்ட பனுவல் நூல் எது? பதிற்றுப்பத்து. அப்போ பதிற்றுப்பத்து எத்தனை திணையை கொண்டுள்ளது? ஒரே ஒரு திணை. அது என்ன திணை அப்படின்னா பாடான் திணை. தியோசபல் சொசைட்டியின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எதங்க? அடையாறு. வ.உ.சி. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம் என்னது? கடல் போக்குவரத்தில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுக்க, பிரிட்டிஷாரின் ஏகாதிபத்தியத்திற்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் எப்போ நடைபெற்றது? 1920ஆம் ஆண்டு. யாரால் நடத்தப்பட்டது? ஈவேரா பெரியசாமி. ரிவோல்ட் எனும் ஆங்கில பத்திரிகையை ஈவேரா பெரியார் தொடங்கிய ஆண்டு 1928. ஆங்கிலேயர் அச்சுறுத்தல் காரணமாக பாரதி தேஸ் பகுதி இடம்பெயர்ந்தார். எங்கே? பாண்டிச்சேரிக்கு எஸ்கேப் ஆயிருந்திருப்பார் ஐயா. காமராசரின் அரசியல் குரு யார்? சத்தியமூர்த்தி. 1933ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் நாள் எந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது? கோயில் நுழைவு நாள். 1933 ஜனவரி 8ஆம் நாள். இது எங்கே இருக்குன்னா நம்ம முத்துராமலிங்க தேவருடைய பாடத்தில் வந்து கேட்டிருக்காங்க. 1938 ஜனவரி 8ஆம் நாள் என்னவா சொல்லி அன்றைக்கி கோவில் நுழைவு நாளாக அனுசரிக்கப்படுது. சிவசுப்பிரமணியர் 1799 செப்டம்பர் 13 தூக்கிலிடப்பட்ட இடம் இருந்தது? நாகலாபுரம். சிவசுப்பிரமணியர் வந்து செப்டம்பர் 13 1799. நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து செப்டம்பர் 16. ஓகே. காமராஜருக்கு பின் மதராஸ் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? பக்தவாச்சலம். 1963 இந்திய எதிர்ப்பு நடைபெற்ற போது முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து பக்தவாச்சலம் தான். ஓகே நண்பர்களே, அடுத்த காணொலியில் பார்க்கலாம். மொத்தம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 பார்ட்டாக போடுறேன். ஓகேங்களா? ரொம்ப லாங் டைம் இருந்தாலும் பார்க்குறது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். ஓகே நண்பர்களே, பாய்.